Chapter 3 exercise 3.3 first sum. Find the LCM and GCD for the following. அப்போ கொடுத்துருக்கிற ஒரு ரெண்டு வேரி இது கொடுத்துருக்காங்களா, ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க 21x, அதாவது இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 21x²y-யும் 35xy², இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்கும் LCM GCD ரெண்டுமே ஃபைன் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட் f of x into g of x equal to LCM into GCD. ஓகேவா? அப்போ நம்ம 3.2 எக்ஸசைஸ் கிளியராக படிச்சுட்டா இந்த சம் ஈஸி தான். ஓகேவா? ஏன்னா நம்ம 3.2லே வந்துட்டு LCM எப்படி கண்டுபிடிக்கணும், GCD எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது பார்த்துட்டோம். பின்ன f of x g of xங்கிறது என்னென்னா, இங்கே ரெண்டு பாலினாமியல் கொடுத்துருக்காங்களே, அதுதான் ஃபஸ்ட் ஒன்று வந்து f of x ஆகும், செகண்ட் ஒன்று g of x ஆகும் எடுப்போம். ஓகேவா? அப்போ நமக்கு 3.2 நல்லா தரோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸி தான், சிம்பிள் தான் இந்த சம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு LCM அண்ட் GCD கண்டுபிடிக்கணும். அதுக்கு f of x கண்டுபிடிச்சதுக்கப்புறம் f of x into g of x, அது ரெண்டு கொடுத்துருப்பாங்கள்ல கொஸ்டின்லேயே வந்து ரெண்டு இது அது ஃபஸ்ட்டு இது f of x ஆகும், செகண்ட் இது g of x ஆகும் எடுப்போம்ல, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். LCM GCD கண்டுபிடிப்போம்ல, அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும், அது ரெண்டு ஈக்குவல்னு வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21x²y, 35xy² கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிறத வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று வந்து f of x ஆகும், செகண்ட் ஒன் g of x ஆகும் எடுக்கணும். இப்படி தான் 3.2லேயும் செஞ்சுருந்தோம், அதான் இங்கே செய்கிறோம். அப்போ எடுக்கணும் லெட்டர் f of x equal to 21x²y, g of x equal to 35xy² எழுதிட்டோம். ஓகே தானே? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், LCMும் GCDயும் கண்டுபிடிக்கணும். கிவன் கொடுத்துருக்க அந்த ரெண்டு பாலினாமியல் தான் f of x g of x எழுதிட்டோம். அடுத்து LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, லீஸ்ட் காமன் மல்டிபிள். LCM எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம கொடுத்துருக்கிற நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 21 × 35 ரெண்டும் ஒன்றா போட்டு செய்யலாம், தனித்தனியாகவும் போட்டு செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ஓகேவா? ஆனால் LCM போது நமக்கு சிம்பிளாக ரெண்டு ஒன்றா போட்டால் ஈஸியாக முடிஞ்சுக்கும் ஒரே இதில். இப்போ தனித்தனியாக போட்டாலும் ஒரே இதாக தான் இருக்குது, ரெண்டுமே செஞ்சுருக்கோம், ரெண்டையும் செஞ்சுட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் ரெண்டு ஒன்றா செஞ்சுருக்கோம்ல 21, அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கு மட்டும் தான் LCM எடுக்கல, ஃபஸ்ட் நம்பருக்கு LCM எடுத்துப்போம். ஓகே, அதான் 3.2 பார்த்துட்டு வாங்க. இது இப்போ 3.3 தான் செய்யணும். 3.2 எக்ஸசைஸ் நம்ம எல்லா சமமும் செஞ்சுருக்கோம், அது கூட ஒன்று பார்த்தீங்கன்னா இது கிளியர் ஆகிடும், ஈஸி ஆகிடும். ஓகேவா? அப்போ LCM என்ன பண்ணுவோம், 21 35, இந்த நம்பருக்கு ஃபஸ்ட் LCM எடுக்கணும். 21, 35, அதான் ரெண்டு ஒரே டேபிள் வருது, 7 டேபிள் வரும். 7 எடுத்துக்கிட்டோம், ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுப்போம் 7. அப்போ 21 எத்தனை டைம்ஸ், 7 3s 21, 7 5s 35, 3 5 வந்துருச்சு, இதோட முடிஞ்சேன். இதுவும் ப்ரைம் நம்பர் தான். அப்போ 7 × 3 × 5 எழுதிக்கலாம். என்ன வேணும்னா நம்ம ஃபுல்லாக சேர்த்து லாஸ்ட் 1 வர வரைக்கும் செய்வோம்ல, அதனால தான் இப்படி செஞ்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், 3 டேபிள் எடுத்துக்கிறோம். 3 1 3s 3, இந்த 5 அப்படியே எழுதுவோம். அடுத்து 5 1 அப்படியே எழுதுவோம், 1 5s 5, லாஸ்ட் 1 வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் மட்டும் எழுதுவோம், 7 × 3 × 5. இது 3 மல்டிப்ளை பண்ணல, 7 3s 21, 21 × 5ங்கிறது 105. அப்போ இதோட LCM என்னது, இந்த ரெண்டு நம்பருக்கும் 21 35க்கு 105. அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த வேரியபிள் x²y-யும் xy² இருக்கா, இந்த வேரியபிளுக்கு LCM எடுக்கணும். LCMனா என்னது, காமனாக இருக்கிறது எடுக்கணும், காமன் இல்லாத அடுத்து எழுதுவோம், அதான் LCM. அதாவது இப்போ பாருங்களேன், x²y ஃபஸ்ட் இது இருக்கு, அப்படின்னா என்ன மீனிங், x × x × y. அடுத்து xy²னா என்ன மீனிங், x × y × y. ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறதுல எடுத்துக்கலாம். இந்த x ரெண்டு இருக்கா, அடுத்து இந்த y ரெண்டு இருக்கா, அப்போ இந்த x ரெண்டு எக்ஸுக்கு போகிற ஒரு x இன்ட்டு இந்த ரெண்டு yக்கு போகிற ஒரு y இன்ட்டு LCM என்ன பண்ணும், பேலன்ஸ் இருக்கிறது எடுத்துக்கணும். பேலன்ஸ் என்ன இருக்குது, இன்னொரு எக்ஸும் இன்னொரு y இருக்குது. அப்போ டோட்டல் என்ன ஆயிடுச்சு, x × x x² இன்ட்டு y × y y², x² y² ரெண்டுமே வரும். அதுக்கு சிம்பிளாக என்ன சொல்லி கொடுத்தேன் நான், அந்த வேரியபிளில் எது ஹையஸ்ட் பவரோ அதை அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். எக்ஸ்னா ரெண்டுல எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம், இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, ரெண்டுல எக்ஸ் இருக்கா, ரெண்டுல எது ஹையஸ்ட் பவர் x², அப்போது அதை எடுத்து எழுதிடுவோம். நம்பருக்கு எழுத்துட்டோம் எப்பயும் போல். வேரியபிள் இப்படி போட்டு செய்கிறதா, ஆனால் இப்படி போட வேண்டாம், டேரெக்டாகவே இதிலே படிச்சுக்கலாம். நம்ம ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்குறோம், இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்குது, அதில் எது ஹையஸ்ட் பவர் அதை எடுத்து எழுதிக்கணும். ரெண்டுலேயும் ஹையஸ்ட் பவர் x² தான், ஸோ x². அடுத்து ஒய் தான் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, இதுலேயும் ஒய் இருக்குது, ரெண்டில் எது ஹையஸ்ட் பவர் y², அதை எடுத்து எழுதிட்டோம். ஸோ இதுதான் LCM. அப்போ நம்பருக்கு LCM எடுத்துட்டோம், வேரியபிளில் எது ஹையஸ்ட் பவரோ அதை எடுத்து எழுதிட்டோம், அதான் LCM. GCDங்கிறது என்னது, இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு GCD கண்டுபிடிக்கணும்ல. GCDனா என்ன மீனிங், ரெண்டுலேயும் காமனாக வர்றதா எழுதணும். ரெண்டுலேயும் காமனாக வருதுங்கிறது இது பார்க்கவே நமக்கு தெரிஞ்சிடும்.
21 35 ரெண்டுமே காமனாக வருது எந்த டேபிள் 7 டேபிள் தான் வருது. அப்போ டேரெக்டாகவே 7 எழுதிடலாம். இது டவுட் ஆயிடுச்சுன்னா தனித்தனியாகவே நம்ம செய்வோம். அப்போ எல்சிஎம்க்கும் தனித்தனியாக செஞ்சு இது நமக்கு சிம்பிள் தானே. ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு காமனாக இருக்கிறதா எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது 21. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 7 டேபிள் 7 3 சார் 21 பின்ன 3 1 3 சார் 3. அப்போ இங்கே 21க்கு என்ன கிடைச்சிருக்கு 7 × 3 × 1. அடுத்து 35 இருக்கா நம்பரு 35 5 டேபிளில் 7 5 சார் 35 பின்ன 7 1 7 சார் 7. அப்போ என்ன நம்பர் இருக்குது 5 × 7 × 1. இது ரெண்டு எழுதிட்டோமா தனித்தனியாக. ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற நம்பர் என்னவோ அது மட்டும்தான் ஜிசிடி. ஏன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் இல்லையா டிவைசர். அப்போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது தான் ஜிசிடி. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எழுதிட்டு காமன் இல்லாத எல்லாமே எழுதி மல்டிப்ளை பண்ணணும். ஜிசிடினா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். அப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது மட்டும்தான் 7. அது இங்கே நமக்கு தெரிஞ்சிடும். அங்கே டவுட் ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ஒரே டேபிளில் நம்ம இது பண்ணி எழுதியிருக்கணும். அது வந்து இங்கே மட்டும் தான் நடக்குது. ஏன்னா இங்கே 3ங்கும் போது இது மட்டும் தான் வருது, இது இல்லை 5னா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்குது 7 தான். ஆனால் சிலசுமே இப்படி எல்லாத்துலேயும் வராது, ஏன்னா அடுத்து காமனாக வரும். ஸோ அப்படிங்கும்போது தனித்தனியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இது எல்சிஎம்க்கு இது தனித்தனியாக கண்டுபிடிக்க இந்த மாதிரி சமுக்கு ஈஸியாக இருக்கும். எல்சிஎம்மும் எழுதிக்கலாம். எல்சிஎம்னு என்ன பண்ணுவோம் காமனாக இருக்கிறத எழுதிட்டு காமன் இல்லாதே எழுதுவோம். ஜிசிடினா காமனாக இருக்கிறது மட்டும் தான் எழுதுவோம். ஸோ இப்படி ரெண்டுமே சேர்த்து கேட்கல இதை விட்டுட்டு இந்த இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ எல்சிஎம்னா என்ன பண்ணியிருப்போம்னா 2 7க்கு ஒரு 7, அடுத்து 3 எழுதிருப்போம் 5 எழுதிருப்போம். அதான் இங்கே இருக்குது 7 × 3 × 5 105. ஜிசிடினா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதுவோம். காமனாக இருக்கிறது எது 7 மட்டும்தான். ஸோ ஜிசிடிங்கிறது 7 நம்பரே எழுதிட்டோம். அடுத்து வேரியபிள் பார்க்கல காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். இங்கே நான் சொல்லி கொடுத்துட்டேன். காமனாக இருக்கிறது எது எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் இருக்குது. அதே வேரியபிள் தானே. எல்சிஎம்னா காமனாக இருக்கிறது எழுதிட்டு காமன் இல்லாதையும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் இங்கே x2 y2 வந்துச்சு. ஜிசிடினா காமனாக இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். எது எக்ஸ் × ஒய் மட்டும்தான் வரும். அதுக்கு சிம்பிளாக எப்படி தெரிஞ்சுக்கலாம், இது ரெண்டில் எது காமனாக இருக்கோ அதில் லீஸ்ட் வேரியபிள் தான் ஜிசிடியில் வரும். இங்கே ரெண்டுலேயும் இருக்கிறது x2 எக்ஸ் இருக்குது. ரெண்டில் எது லீஸ்ட்டு எக்ஸ் அதை எழுதிட்டோம். இங்கே y2 இருக்குது. ரெண்டு லீஸ்ட்டாக இருக்கிறது எது ஒய். அப்போ அந்த xy மட்டும்தான் வரும். ஓகேவா. அப்போது எல்சிஎம்க்கு நம்பர் வச்சு கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். எல்சிஎம்னா எல்லாமே காமனாக இருக்கிறது எழுதிட்டு காமன் இல்லாதையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது நம்பர். வேரியபிள் ஈஸியாக எழுதுறது எப்படி ஜிசிடினா ரெண்டில் காமனாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எழுதணும். ஆனால் அந்த வேரியபிள் எப்படி எழுதுவோம் எல்சிஎம்க்கு எது காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவரோ அதை எழுதுவோம். ஜிசிடியில் காமனாக இருக்கிறதுல லீஸ்ட் பவர் ஏதோ அதை எழுதுவோம். டேரெக்டாகவே இங்கே எழுதிடலாம். ஓகேவா. இல்லை கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி போட்டு எழுதிக்கங்க. ஓகே. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஜிசிடி கண்டுபிடிச்சி இது ரெண்டு தான் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் சாதா மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும்ல. ஓகேவா. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க வெரிஃபை பண்ணணும். f(x) × g(x) = LCM × GCD. அப்போ எல்சிஎம் ஜிசிடி தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். வெரிஃபை பண்ண சொன்னது f(x) × g(x) = LCM × GCD இருக்கா. f(x) × g(x) ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். f(x) × g(x) அந்த கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்களா அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். 21x2y × 35xy2 which is equal to 21 × 35. அது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணையில் 735 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 735. அடுத்து வேரியபிள் என்ன இருக்குது x2 × x. எக்ஸ்னா எக்ஸ் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணுவோம். x2 × xனா என்ன ஆகிடும் x3. y × y2 y3. அப்போ 735 x3 y3 கிடைக்குது. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் LCM × GCD. இப்போ LCM × GCD = LCMங்கிறது இங்கே என்ன இருக்குது 105 x2 y2 × 7 × x × y இதாக இருக்குது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 105 × 7 மல்டிப்ளை பண்ணலையும் சேம் நம்பர் தான். 105 × 7 போது 7 5 சார் 35 5 3 0 × 7 0 இந்த 3 அப்படியே வரும் 1 7 சார் 7 இது அதே தான் வருது 735. வேரியபிள் x2 × x x3 y2 × y y3. செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஃப்ரம் 1 and 2 f(x) × g(x) = LCM × GCD. hence verified. ஓகேவா. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். எல்சிஎம்மும் ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு சேமாக வருதுன்னு செக் பண்ணுறோம், வெரிஃபை பண்ணுறோம்.